sent his son. They called him Jesus. He came to love, heal and forgive. He lived and died to buy my pardon. An empty grave is there to prove my Savior lives. Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know, yes I know, He holds my future. And my life is worth a living just because He lives. How sweet to hold a newborn baby and feel the pride and joy He brings. But greater still, the calm assurance this child can face uncertain days because He lives. Because He lives, I can face tomorrow. Because He lives, all fear is gone. Because I know, yes I know, He holds my future. And my life is worth a living just because He lives. And my life is worth a living just because He lives. And my life is worth a living just because He lives. உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான புத்தாண்டு வாழ்த்துக்கள். கார்டன் சிட்டி இன்டர்நேஷனல் வர்ஷிப் சென்டரில் புதிய ஆண்டுக்கான ஒரு கருப்பொருளை உருவாக்குவதற்கு நாங்கள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறோம். நீண்ட காலமாக ஜெபித்து திருச்சபைக்காக தேவனுடைய வழிகாட்டுதலை தேடிய பிறகு பரிசுத்த ஆவியானவர் என் மனதில் ஒரு வாக்குதத்த வசனத்தை கொடுத்தார் என்று நான் நம்புகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்டவற்றில் சிறந்து விளங்குங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்டவற்றில், வேறு விதமாக கூறினால் இயற்கைக்கு அப்பாற்பட்டவற்றில் அதிக ஆற்றலுடனும் அதிக தீவிரத்துடனும் அதிக அவசரத்துடனும் முழு மனதோடும் உறுதியான நம்பிக்கையுடனும் அதிக உறுதியுடனும் செயல்படுங்கள். முழு நம்பிக்கையுடனும் துணிச்சலோடும் வரம்புகளை கடந்து நம்மை அழைத்துச் செல்லும் ஒரு வல்லமை உண்டென்றால் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையே ஆகும். மேலும் தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை எனது ஆதார வசனமாக பயன்படுத்த விரும்புகிறேன். உடன்படிக்கைக்கு துரோகிகளாயிருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ளமார்க்கத்தாராக்குவான், பலரையும் வழிதவரச் செய்து தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். வெற்றியுடன் முன்னே தைரியமாக நடந்து விசுவாசத்துடன் நிலைத்து நிலையான நம்பிக்கையுடன் 2026ஆம் ஆண்டில் இந்த 3 முக்கிய அம்சங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். தேவன் நம்மை வலிமையாக இருக்க சொல்கிறார். தேவன் நம்மை உறுதியாக நிற்க சொல்கிறார். மேலும் தேவனுடைய மகிமைக்காக ஆவிக்குரிய செயல்களில் ஈடுபடுமாறு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கூறுகிறார். தானியேல் 11ஆம் அதிகாரம் வேதத்தில் உள்ள மிகவும் துல்லியமாக நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனங்களை கொண்டுள்ளது. சுமார் 375 ஆண்டுகால வரலாற்றை இறுதி வரை வியக்கத்தக்க துல்லியத்துடன் முன்னறிவிக்கிறது. இந்த குறிப்பிட்ட வசனம் கடைசி காலங்களில் நடக்கின்ற ஒரு உண்மையை வலியுறுத்துகிறது. ஒரு அருவருப்பான நபர் இருப்பார். அது சத்தியமாக அந்தி கிறிஸ்துவாக இருக்கலாம். அது வேற ஒரு நாளுக்கான வேறு ஒரு தலைப்பு. அவர்களை மிகுந்த கவர்ச்சி மற்றும் ஆழமான மயக்கத்தால் மக்களை கர்த்தரிடமிருந்து விலகிச் செல்லும்படி செய்வார்கள், மெதுவாக அறியாமல். நல்ல செய்தி என்னவென்றால், தங்கள் தேவனை அறிந்தவர்கள் இந்த நபருக்கு எதிராக நின்று போராடுவதற்கு தேவனால் வல்லமையாக்கப்படுவார்கள். நாம் வாழுவோம் இந்த காலத்தில் மிகவும் அதிகமான அழுத்தம்,
மோசடி மற்றும் ஆவிக்குரிய இருள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. தானியேலின் சுவிசேஷமும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நமக்கு நம்பிக்கையை அளிக்கின்றன. அந்த நம்பிக்கை தேவனையும் தேவனை பற்றிய அறிவையும் அடிப்படையாக கொண்டது. தேவனை அறிந்தவர்கள் வலிமையுடன் இருப்பார்கள் மற்றும் வியக்கத்தக்க செயல்களை செய்வார்கள். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் என்பது அறிவை நடைமுறைப்படுத்துவதே ஆகும். அறிவென்பது ஞானம் புரிந்து கொள்ளப்பட்டது, ஞானம் என்பது அறிவு வெளிப்படுத்தப்பட்டது. எனவே நீங்கள் ஜெபிப்பதன் மூலமும் தேவனை தேடுவதன் மூலமும் அவருடைய வேதத்தை வாசிப்பதன் மூலமும் அவரை புரிந்து கொள்வதன் மூலமும் அவருடைய வார்த்தையை படிப்பதன் மூலமும் உங்கள் தேவனை அறிந்து கொள்ள நேரத்தையும் முயற்சியையும் செலவிடாவிட்டால் நீங்கள் உங்கள் தேவனை அறிய மாட்டீர்கள். 2026 உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை தேவைப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானம் தேவைப்படும். உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியம் தேவைப்படும். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முடிவுகளை பெறுவீர்கள். நம் தேவராஜ்யத்தின் தத்துவங்களின்படி செயல்படும் பொழுது தேவராஜ்யத்தின் பதில்களை பெறுவோம். தானியேல் 11:32 இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான தேவனுடைய திட்டத்தை நமக்கு தருகிறது. நான் சொல்வதை நீங்கள் மிகவும் கவனமாக கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 2026 கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சாதாரண சலிப்பான வழக்கமான கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மாறும் ஒரு ஆண்டாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அற்புதங்கள், அடையாளங்கள் மற்றும் அதிசயங்களில் செயல்படும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக தான். அதனால் நாம் அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய பிசாசுத்தனமான வல்லமையையும் எதிர்த்து நிற்க முடியும். அதனால நாம் தேவனுடைய நோக்கத்திற்காகவும் தேவனுடைய மகிமைக்காகவும் வாழ்வோம். இது உங்களையும் என்னையும் போன்ற சாதாரண மனிதர்கள் எப்படி அதிசயமான சாதனைகளுக்கான பாத்திரங்களாக மாற முடியும் என்பதை காட்டுகிறது. தங்கள் தேவனை அறிந்தவர்களே இதுல முக்கியம். 3 எளிய அம்சங்களை பகிர விரும்புகிறேன். முதலாவதாக, தேவனுடனான நெருக்கம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டவற்றின் அடிப்படையாகும் என்றும் தங்களை தேவனை அறிந்தவர்கள் நான் எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுவது, நான் எப்படி அற்புதங்களை நிகழ்த்துவது என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? நான் எப்படி அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து செயல்பட முடியும்? இது எளிது. நீங்கள் தியாலஜி செமினாரிக்கு சென்று மாஸ்டர் அல்லது பேச்சுலர்ஸ் அல்லது டிஎஸ்டி போன்ற பட்டங்களை பெற வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவையில்லை. தேவனோடு நெருங்கிய உறவு கொள்ள வேண்டும் என்ற ஆசையையும் ஆழமான ஏக்கத்தையும், அவருக்காக இயங்கும் தாகத்தையும், அவரை இன்னும் ஆழமாக நேசிக்க வேண்டும் என்ற உணர்வையும், அவரை ஆழமான அர்த்தத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அசாதாரணமான ஏக்கத்தையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்தில் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது? அது 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு போலவே இருக்கிறதா, அல்லது அது வருந்தத்தக்க வகையில் சரிவை சந்தித்து வருகிறதா? தேவனுக்காவது எழுந்திருங்கள், தேவனை நோக்கி நெருங்கி வாருங்கள், என்றால் அவரும் உங்களை நோக்கி நெருங்கி வருவார் என்று தேவன் கூறுகிறார். 2026 ஆண்டு உங்கள் வாழ்வில் மாபெரும் சாதனைகள் நிகழும் ஆண்டாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். நீங்கள் கண்ட மாபெரும் தடைகளை இனி மீண்டும் காண மாட்டீர்கள். உங்களை கட்டுப்படுத்திய எல்லைகள் இனி இருக்காது. உங்களை வெறுத்தவர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். திறக்கப்படவிருக்கும் கதவுகளை நீங்கள் காண போறீர்கள். அதற்கான அடித்தளமும் தூண்டுதலும் தேவனை அறிவதுதான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை நெருக்கமான உறவில் இருந்து தொடங்குகிறது. ஆழமான விசுவாசத்துடன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வல்லமையுடன் செயல்படுங்கள், அந்த புரிதலுடன் செயல்படுங்கள். நெருக்கம் என்பதற்கான எபிரேய சொல் யாதா என்பதாகும். ஆழமாக பொருள்படும். எபிரேய மொழியில் யாதா என்ற சொல்லுக்கு நேரடி பொருள் நெருக்கமான் என்பதாகும். இது மற்றொரு நிலைக்கு செல்கிறது. முழுமையான அனுபவபூர்வமான அறிவு. உங்கள் இதயத்துல, உங்க வாழ்க்கையில நீங்கள் அனுபவித்த ஒன்று அது இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அனுபவத்தின் காரணமாக அது உண்மை என்று உங்களுக்கு தெரியும். அதிகாரம் என்பது ஒரு உறவின் துணை விளைபொருளாகும். உண்மையான அடிப்படையில் நீங்கள் தேவனை நெருங்கும் பொழுது தேவனுடன் நெருங்கிய உறவை பெறுகிறீர்கள். அந்த உறவின் விளைவாக உங்களுக்கு வல்லமை கிடைக்கிறது. நான் சொல்றது நெருக்கத்தை பற்றி. நெருக்கம் நம்பிக்கையை வளர்க்கிறது, ஆழமாகவும் உறுதியாகவும். தேவனை பற்றிய அறிவு வெளிப்பாட்டையும் மாற்றத்தையும் கொண்டு வருகிறது ஆழமான முறையில். 2 தீமோத்தேயு 1:12 அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் முழுமையாக நம்புகிறேன். உறுதியாகவும். ஆழமாக செல்லுங்கள். தேவனை பற்றிய அறிவில் இன்னும் ஆழமாக வளருங்கள். தேவன் நீங்கள் பெற விரும்பும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
இரண்டாவதாக, நெருக்கம் மட்டுமல்ல, உள் வலிமையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தன்மையின் ஒரு பண்பாகும், ஆழமாகவும் உறுதியாகவும். தானியேல் 11ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்தில், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். நீங்கள் இருமனம் கொண்டவர்களாய் இருந்தால் உங்களை தேவன் பயன்படுத்த முடியாது. தேவன் உறுதியானவர்களையும் அசைக்க முடியாதபடி நிலைத்து நிற்க கவனம் செலுத்துபவர்களையும் மட்டுமே பயன்படுத்த முடியும், முழுமையாகவும் நிரம்பியவாறும். எனில் தேவனுக்குள் தாங்கள் செய்யும் உழைப்பு வீணாகாது என்பதை அவர்கள் அறிவார்கள். தேவனை பற்றிய அறிவுதான் உங்களை உள்ளிருந்து வெளிவரை பலப்படுத்துகின்ற அந்த உள் வலிமையாகும். அது தேவனால் அருளப்பட்ட ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக பலம். அந்த பலம் என்பது பரிசுத்த ஆவியானவரின் உள்ளான மன உறுதி ஆகும். உள்வலிமை என்பது ஒரு ரகசிய இடத்தில் பிறக்கும் வலிமையாகும், உண்மையானது. அங்கே நீங்களும் தேவனும் மட்டுமே இருப்பீர்கள். மற்றவர்கள் சமரசம் செய்து கொள்ளும் போது உறுதியாக நிற்கும் வலிமை, எதிர்த்து நிற்கும் வலிமை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கு ஆவிக்குரிய ஒழுக்கம் தேவைப்படுகிறது. சகித்துக் கொள்ளும் வலிமை. அசாதாரணமான மனிதர்கள் அழுத்தத்தின் கீழ் சரிந்து விட மாட்டார்கள். மாறாக அவர்கள் இன்னும் பிரகாசமாக ஜொலித்து மேலும் உயரமாக எழுந்து நிற்பார்கள். வலிமை என்பது வழங்கப்படுகிறது, உருவாக்கப்படுவதில்லை. இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வலிமையை வழங்க முடியாது. என்னால் உங்களுக்கு ஆவிக்குரிய வலிமையை வழங்க முடியாது. ஆவிக்குரிய பலம் என்பது அந்த அமைதியான இடத்தில் பெரும் அனுபவத்தின் மூலமாக மட்டுமே வழங்கப்படுகிறது. அதை நம்மால் உருவாக்க முடியாது. என்னால் தேவனுடைய மற்றொரு மனிதரின் பலத்தை பிரதிபலிக்க முடியாது. தகுதி பெறுவதற்காக நான் அந்த செயல்முறை வழியாக செல்ல வேண்டும், முழுமையாக செய்ய. மூன்றாவதாக, அற்புதங்களை நிகழ்த்துவது என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையின் வெளிப்பாடாகும். தானியேல் 11ஆம் அத்தியாயம் 32 வசனத்தில் அவர்கள் பலன் கொண்டு செயல்படுவார்கள். நான் பலம் சொல்வதில் என்ன அர்த்தம்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கோட்பாடு அல்ல, அது கண்ணுக்கு தெரிவது, அது உணரக்கூடியது. நீங்கள் அதை பார்க்கலாம், உங்களால் அதை உணர முடியும். 2026இல் நான் எந்த வகையான சாதனைகளை பற்றி பேசுகிறேன்? முதல்ல ஒன்று, விசுவாசத்தின் சாதனைகள். விசுவாசம் மற்றவர்கள் பயப்படும் பொழுது முயற்சி செய்ய வைக்கிறது. கீழ்ப்படியும் சாதனைகள். ஒவ்வொரு அற்புதமும் ஒரு கீழ்ப்படிதலின் பிரதிபலிப்பாகும். தைரியத்தின் பெரும் செயல்கள். நீங்கள் பயப்படுபவர் அல்ல, நீங்கள் தைரியசாலி. நீங்கள் தைரியமாக அடியெடுத்து வைக்கிறீர்கள். தேவனின் வாக்குத்தத்தத்தால் இயக்கப்படுகிறீர்கள். வல்லமை, அடையாளங்கள், அற்புதங்கள், குணப்படுத்துதல், திருப்புமுனை, விடுதலை ஆகியவற்றில் பலன் கொண்டு 2026இல் ஒரு வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். நம்முடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் இதுவாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உமது ராஜ்யத்தின் மகிமைக்கும் உமது தெய்வீக கௌரவத்திற்கும் என்னை பெரிய செயல்களுக்கு பயன்படுத்தும். தேவனுடைய பிள்ளையே, 2026 என்பது பெரிய சாதனைகளின் ஆண்டு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்கள், அதை உன் வாழ்வில் நான் அறிவிக்கிறேன். தேவனின் அறிவில் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். தேவனின் பிரசன்னத்தில் மறைவான இடத்தில் உங்களை மூழ்கடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மறைவிட தேவனின் கரங்களில் இருக்கட்டும். 2026ஆம் ஆண்டு நீங்கள் சாதிப்பீர்கள், செழிப்பீர்கள், தேவனில் வளருவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒரு வெற்றியாளராக மாறுவீர்கள். அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அது தேவனுடைய ஆவினாலே ஆகும். பரலோக தந்தையே, உமது கிருபையும் கருணையும் உமது பிள்ளைகள் மீது இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். 2026ஆம் ஆண்டில் அவர்கள் நுழையும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்டு சிறந்து விளங்க வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்டு நாம் முன்னேற வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்டு நம் வாழ்க்கை முறையாக மாற்ற வேண்டும். இந்த தருணத்தில் தேவனின் மக்களை உங்கள் மகிமைக்காகவும் உங்கள் மரியாதைக்காகவும் மாற்றுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். தேவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Because